எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய்ங்க. என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் என்னோடய வீடியோ இப்போ தான் புதுசாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு என்னோடய டே இன் மை லைஃப் சண்டே எடிஷன் பற்றினது. இதில் ஒரு சில கிச்சன் டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். சண்டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காலையில் ரிலாக்ஸாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்சமாக ஜீரக தண்ணி போட்டு குடிச்சிட்டு பாத்திரம் வாஷ் பண்ணதெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி இரும்பு பாத்திரம் நீங்கள் வாஷ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி வச்சிங்க அப்படின்னா அது துரு பிடிக்காமல் இருக்கும். ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம். யூஸ் பண்ணுறக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருந்தேன். சரி, லஞ்சுக்கு வந்துட்டு நான்வெஜ் செய்கிறதா இருந்துச்சு. சின்ன வெங்காயம்லாம் நிறைய உரிக்க வேண்டி இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான்வெஜ் செய்கிறதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பெரிய வெங்காயம் எல்லாமே உரிச்சு வச்சுட்டேன். என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு வெஜிடேரியனுக்காக பலாக்கொட்டையை வச்சு பலாக்கொட்டை பெப்பர் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த வெங்காயம் எப்பவுமே வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது. பிகாஸ் அதில் நிறையா நம்ம தொளிக்கும் போது மண்ணெல்லாம் படும் இல்லையா, அந்த அந்த வெங்காயத்தில் இருக்க மண்ணே வந்துடும் இல்லையா, அதுக்காக வாஷ் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் உரிக்கலான்னு சொல்லி உட்காரும்போது பெருசாக பசி இல்லை. ஆனால் முடிக்கும்போது நல்லாவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் குயிக்காக வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு இருந்தேன். டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால ஹஸ்பண்டும் கூட வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ப்ரெட் டோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் சைடில் வந்துட்டு கேப்சிகம் ஒரு 2 இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் கட் பண்ணி போட்டு முட்டை போட்டு ஒரு பொரியல் மாதிரி ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சுன்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சிம்பிளாக வெங்காயம் கேப்சிகம்லாம் தாளித்து விட்டு 2-3 மசாலா பவுட்ரு போட்டு முட்டையை உடச்சி ஊற்றி பண்ணுறது தான். முட்டையை எப்போவுமே உடச்சி ஊற்றும் போது நான் கத்தியோட ஷார்ப்பான சைடு வச்சு தாங்க உடச்சி ஊற்றுவேன். ஆனால் ஹஸ்பண்ட் எப்போவுமே சொல்லிகிட்ருப்பாங்க, நீ அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணிகிட்ருக்கேன், கத்தியோட அந்த ஆப்போசிட் சைடு இருக்கும்ல அதில் தான் உடச்சி ஊற்றணும்னு பண்ணிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைம் அந்த மாதிரி தான் அவங்க பண்ணாங்க. அதே மாதிரி நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்துட்டு நான் யூஸ்வலாக பண்ணுறத விட இது கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இருந்துச்சு. மோஸ்ட்லி நான்வெஜ் செய்கிறேன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட்டும் இந்த முட்டை வந்துட்டு ஸ்டஃப் பண்ணி வச்சும் சாப்பிட்டாச்சு. நீ அடுத்து கையோட கடகடன்னு ரெஸ்ட் எடுக்காமல் நான் லஞ்சுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை நல்லா மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு மசாலா ரெடி பண்ண ஆரம்பித்தேன். இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டு கொஞ்சமாக பட்டை, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு கப் அளவுக்கு மல்லி எடுத்துக்கோங்க. மல்லி ஜாஸ்தி ஆட் பண்ணணும். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு கிராம்பு, ஒரு 4-5 வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. மல்லி வறுப்பட்டு வரும்போது அதோட ஸ்மெல்லையே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் விட்டு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணேன். பிகாஸ் சீக்கிரமாக வதங்கிடும் அதுக்காக. ஸோ அது வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் இந்த மசாலா நம்ம வறுத்து வச்சோம்ல அதை வந்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஃபைன் பவுடராக ஆகணுங்கிறதுல ஓரளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை வந்துட்டு அந்த வெங்காயம் வதங்கினதும் மறுபடியும் அந்த வெங்காயத்துக்குள்ளே அந்த சூட்டோடையே போட்டு பெரட்டி ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் சூடு ஆறந்தும் மிக்சியில் போட்டு எகைன் நல்லா அரைச்சிக்கலாம். மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கருவேப்பிலை, மட்டன் 2யும் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூளும் அந்த மசாலா அரைச்சி வச்சோம் இல்லையா அதில் பாதி மசாலா அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போவே 3/4வாசி மட்டன் நல்லா வெந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அந்த குழம்புலேருந்து மட்டனை தனியாக எடுத்துக்கோங்க. இந்த குழம்பு நம்ம தனியாக தாளிச்சிக்கலாம். ஸோ மட்டன் தாளிக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். இதெல்லாம் வணங்கினதும் ஒரு தக்காளி அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி இருந்த மசாலாவையும் இதில் ஆட் பண்ணி உப்பு அண்ட் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க. நெக்ஸ்ட் இதில் மட்டனை ஆட் பண்ணி நல்லா சுண்ட விட்டு ஃபைனலாக வந்துட்டு அந்த மட்டன் நல்லா மசாலாலாம் இறங்கின அப்புறம் கொத்தமல்லியும் தேங்காய் பூவும் ஆட் பண்ணிக்கோங்க. இது என்னோடய ஸ்டைல். எனக்கு இந்த மாதிரி தேங்காய் பூ போட்டால் தான் பிடிக்கும். ஒரு சிலர் வந்துட்டு தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணியும் போடுவாங்க. ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி சுண்ட வச்சு எடுத்திங்கன்னா மட்டன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிரும்.
நெக்ஸ்ட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு அந்த குழம்புல கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, சின்ன வெங்காயம் தாளித்து கொட்டிக்கிட்டா குழம்பு ரெடி ஆயிரும். இதுதான் என்னோடய ஸ்டைல். அண்ட் எல்லாமே பேக் பண்ணி எடுத்தாச்சு. பிகாஸ் நாங்கள் ஊருக்கு போகிறோம் ஆகமனை கூட்டிகிட்டு வரக்காக. ஸோ அம்மா அப்பாவுக்கும் எல்லாம் சேர்த்து செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன். மட்டன் வறுவல், மட்டன் குழம்பு, பலாக்கொட்டை பெப்பர் ஃப்ரை அண்ட் காலையில் செஞ்ச அந்த முட்டை பொரியல் எல்லாமே எடுத்து பேக் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். ஊருக்கு போய் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்காக வந்துட்டு தோட்டம் கிளம்பிட்டோம். ஊருக்கு போனால் தோட்டம் போகாமல் வரமாட்டோம். தோட்டம் போய் ஆகணும். அங்கே போய் மாடு, ஆடுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தால் தான் மனசுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஆகமன் பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இப்போ இறக்குறேன் பாருன்னு சொல்லி அந்த சைக்கிளெல்லாம் பயங்கரமாக ஓட்டி காமிச்சிட்டு இருந்தான். நல்லா பேலன்ஸ் பண்ணி பழகிட்டான். நல்லா காலை வந்துட்டு எடுத்துட்டு பேலன்ஸ் பண்ணி கூட நல்லா ஓட்டுறான். இப்போது இனி அடுத்து பெடலை மாட்டி கொடுக்க வேண்டியது தான். ஸோ தோட்டம் போயிட்டு அப்பா பால் கறந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அம்மா வந்துட்டு மக்காசோளம் முறிச்சு கொடுத்தாங்க. மக்காசோளம் வந்துட்டு நல்லா பால் கருதாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுன்னு சொல்லிட்டு ஒரு 20 கருதுக்கு பக்கமாக உரிச்சு கொடுத்தாங்க. இந்த மக்காசோளம் நம்ம வந்துட்டு கடைகளில் வாங்குவோம்ல, அந்த ஸ்வீட் கார்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது இல்லை. இது வந்துட்டு நார்மல் மக்காசோளம். நம்ம தோட்டத்தில் வெள்ளாமைக்கெல்லாம் போடுவாங்கள்ல, அதுதான். என்ன தான் வந்துட்டு நம்ம ஸ்வீட் கார்ன் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம தோட்டத்தில் விளையிற அந்த மக்காசோளத்தை சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம்னு சொல்லலாம். நாங்கள்லாம் சின்ன வயசில் இதை தான் சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு மாட்டுக்கு வந்துட்டு அந்த சோகையெல்லாம் வந்து கொண்டு கொடுத்துட்டு இருந்தோம். அப்போயே பால் கறந்துட்டு இருந்தாங்க அப்பா. ஸோ அதனால் அப்பா கொண்டு வர வேணாம், மாடு ஆட்டம் போடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து ஆகமன் எல்லா மாட்டுக்கும் கொடுத்துட்டு இருந்தான். அப்புறம் அப்படியே அப்பா பால் கறந்து பால் எடுத்துகிட்டு வீட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டோம். வரும்போது பார்த்திங்கன்னா இந்த குச்சி வச்சு நடந்து காமிச்சிட்டு இருந்தான். அங்கே ஊருக்குள்ள ஒரு தாத்தா வந்துட்டு அப்படி தான் நடப்பாரம்மா. அவனும் அதே மாதிரி அந்த குனிஞ்சிட்டு 2 சைடையும் குச்சி ஊனிட்டு நடந்து காமிச்சிட்டு இருந்தான். எங்களுக்கு வந்துட்டு அவன் வளர வளர ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது அவன் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்குறக்கு. அதே சமயம் குறும்பும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஈவினிங் வந்து அம்மா டீ போட்டு கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.